தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று புதிய வரலாற்றை உருவாக்கியுள்ளார். சினிமாவில் கோடிக்கணக்கில் சம்பளம் பெறும் முன்னணி நடிகராக இருந்த விஜய் தன்னை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்த ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அரசியலுக்கு வந்ததாக பல மேடைகளில் கூறியுள்ளார். அவரின் இந்த சுயநலமற்ற அணுகுமுறையும் மக்களுடன் நேரடியாக இணைந்த செயல்பாடுகளுமே இன்று அவரின் அபார வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது என்று கூறலாம். 2009ஆம் ஆண்டு தனது ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கம் என மாற்றிய விஜய் சமூக சேவைகள் மூலம் மக்கள் மத்தியில் வலுவான ஆதரவை உருவாக்கினார். கல்வி உதவிகள், நலத்திட்டங்கள், மாணவர் சந்திப்புகள் போன்ற செயல்பாடுகள் அவரை அரசியலுக்கு முன்னரே மக்களிடம் நெருக்கமாக மாற்றின. அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு திரைப்படங்களை முழுமையாக விட்டு விலகி அரசியலில் முழு நேரமாக செயல்பட தொடங்கினார். அதன் பலனாக 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்று முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இதன் மூலம் 49 ஆண்டுகளுக்கு பிறகு திரைப்படத்துறையில் இருந்து நேரடியாக வந்து தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்ற நடிகர் என்ற வரலாற்று சாதனையை விஜய் பதிவு செய்துள்ளார். எம்ஜிஆர் உருவாக்கிய அரசியல் பாதையை தொடர்ந்து ஜெயலலிதா முதல்வராக உயர்ந்திருந்தாலும் விஜய் தனது ரசிகர் இயக்கத்தையே அரசியல் கட்சியாக மாற்றி தனித்துவமான அரசியல் பயணத்தை உருவாக்கி வெற்றியடைந்துள்ளார். 1977ஆம் ஆண்டு நடிகர் எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவியேற்றதிலிருந்து ஒரு புதிய கட்சியை உருவாக்கி நேரடியாக முதல்வர் பதவியை அடைந்த நடிகர் யாரும் இல்லை. அந்த 49 ஆண்டு வரலாற்றை இன்று விஜய் மாற்றியுள்ளார்.